அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஒரு அற்புதமான ஜிக்ர். சொல்லப்போனால் இது ஹம்து, அல்லாஹவை புகழக்கூடிய ஒரு புகழ். நம்ம எல்லாருக்கும் ஈஸியாக படித்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு திக்ரு தான். இன்ஷா அல்லாஹ் இதை நாங்கள் தினசரி சொல்லும் பொழுது நிச்சயமாக இதனுடைய பலனையும் பெறுவோம், எக்கச்சக்கமான எண்ணிலடங்காத நன்மைகளையும் நம்மால் பெற முடியும். நீங்கள் இந்த காணொளியை முழுமையாக காணுங்கள். நிச்சயம் அது என்ன திக்ர் என்பதும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இதனால் கிடைக்கக்கூடிய பலனையும் முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளலாம். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அன்பான சகோதரர்களே, ரிஃபாஆ என்ற ஒரு சஹாபி, திருப்பதி ஷரீஃபிலே இந்த ஹதீஸ் சொல்கிறது. இந்த ரிஃபாஆ என்ற சஹாபி ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி நின்று தொழுதுட்டு இருக்காங்க. தொழுதுட்டு இருக்கும்போது பொதுவாகவே தொழுகையினுடைய ஒவ்வொரு அமைப்புக்கும் ஒரு சில விஷயங்களை சொல்ல வேண்டும் என்று மார்க்கம் கற்று தந்திருக்கு இல்லையா? தக்பீர் கட்டின ஒன்று சனா ஓதணும் அல்லது வஜ்ஜிஹத் ஓதணும், அதுக்கடுத்து சூரா ஃபாத்திஹா ஓதணும், அதற்கடுத்து லம்மு சூரா என்று சொல்லக்கூடிய துணை சூரா ஓதணும், அதுக்கடுத்து ருக்கு செய்வோம், ருக்கூவில் ஒரு திக்ரு ஓதணும், ருக்கூலேருந்து எந்திரிப்போம், அங்கே ஒரு திக்ரு ஓதணும், சஜிதாவில் ஒரு திக்ரு ஓதணும், இரண்டு சஜிதாவுக்கும் இடையிலே ஒரு அமர்வு சிறு இருப்பு, அதிலே ஒரு திக்ரு ஓதணும், கடைசியில் அத்தஹியாத் ஓதணும். இப்படி மார்க்க அழகான ஒரு ரூட்டஸ் போட்டு கொடுத்துருக்குது. அதன் பிரகாரம் தான் நம்முடைய தொழுகையினுடைய அமைப்பு இருக்க வேண்டும். பாருங்கள், இந்த ரிஃபாஆன்ற சஹாபி ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி ஒரு நாள் தொழுதாங்க. தொழுவும் பொழுது ரசூலுல்லாஹ் ருக்கு செய்வாங்கள்ல, கியாமில் நின்னவங்க அல்லாஹ் அக்பர் என்று குனிவார்கள். குனிந்து தஸ்பீ ஓதி முடிச்சுட்டு சமி அல்லாஹு லிமன் ஹமித, குனிந்தவர்கள் நிமிருவார்கள். சமி அல்லாஹு லிமன் ஹமித, நிமிர்ந்தவங்க நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம்? ரப்பனா லக்கல் ஹம்த் இல்லையா? இன்னும் சில பேர் சேர்த்து சொல்லுவோம் ரப்பனா லக்கல் ஹம்த் மில் அஸ் சமாவாத் வ மில் அல் அர்த் வ மில் அ மா ஷி'த மின் ஷைஇன் பஅதா. இதுவும் ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்த ஒரு அற்புதமான துவா தான். அந்த ருக்குவிலேருந்து எந்திரிச்ச பின்னாடி, தலையை தூக்கின பின்னாடி, நிலைக்கு வந்த பின்னாடி சொல்ல வேண்டிய 2 துவா சொல்லியிருக்கேன். இப்போ அந்த ரிஃபான்ற சஹாபி இருக்காங்களே, இவங்க இந்த 2 இல்லாத இன்னொரு துவா ஓதுனாங்க. அதுதான் நமக்கு தேவை வேண்டியது, அதுதான் நமக்கான இன்னைக்கான செய்தி. என்ன ஓதுனாங்க? நல்லா கவனிங்க. ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கசீரன் தொய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி. ஒரு அறிவிப்பு. இன்னொரு அறிவிப்பில் வந்திருக்கு ரப்பனா லக்கல் ஹம்த் ஹம்தன் கசீரன் தொய்யிபன் முபாரக்கன் அலைஹி கமா யுஹிப்பு ரப்புனா வயர்தா. கமா யுஹிப்பு ரப்புனா வயர்தா. என்ன அர்த்தம் இதற்கு? அல்லாஹ்வே உனக்கே எல்லா புகழும், கசீரன் அதிகப்படியான புகழ், தையிபன் முபாரக்கன் மனமிக்க புகழ், பரக்கத் பொருந்திய புகழ், எல்லாம் உனக்கே சொந்தம். கமா யுஹிப்பு ரப்புனா வயர்தா, என் ரப்பு எப்படி புகழ்ந்தான் அவனுக்கு பிடிக்குமோ, எப்படி புகழ்ந்தான் அவன் பொருந்திக்குவானோ அந்த புகழ் எல்லாமே உனக்கே. இப்போ புகழுக்குரியவன் நான் இல்லை. என்னிடத்துல திறமை இருக்கலாம், என்னிடத்துல ஆளுமை இருக்கலாம், என்னிடத்துல பேசக்கூடிய ஆற்றல் இருக்கலாம், என்னிடத்துல நல்ல நிர்வாகம் பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்கலாம், என்னிடத்துல ஒரு காரியத்தை கணக்கச்சிதமாக முடிக்கக்கூடிய பக்குவம் இருக்கலாம், நிறைய இருக்கலாம், எக்ஸட்ரா எக்ஸட்ரா வச்சுக்கோங்க. இது எல்லாத்துக்கும் தகுதி எனக்கு இல்லை, என்னை படைச்ச ரப்புக்கு தான் இல்லையா? இந்த கிரெடிட் ஃபுல்லாக யாருக்கு? எனக்கு கிடையாது, அல்லாஹ்க்கு. ஏன்னா அவன் தானே என்னுள்ளே அந்த திறமையை வைத்தான், அவன்தானே என்னுள்ளே அந்த பேசக்கூடிய ஆற்றலை வைத்தான், அவன்தானே என்னுள்ளே நிர்வகிக்கக்கூடிய ஆற்றலை வைத்தான், அவன்தானே என்னுள்ளே ஒரு காரியத்தை கணக்கச்சிதமாக முடிக்கக்கூடிய திறனை கொடுத்தான். இப்போ எல்லா புகழும் அவனுக்கு தான் சொந்தம். எனவே தான் எல்லாம், யாராவது நம்மை புகழ்ந்தாலும் கூட சிரிச்சுக்கிட்டே போயிடக்கூடாது, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். ஒருவர் நம்மை புகழ் மாலை சூட்டுகிறார், ஆமாங்க நான் தாங்க அந்த புகழுக்கு சொந்தம், நான் இல்லைன்னா அந்த காரியம் நடந்துக்காதுங்க, என்னுடைய திறமை இல்லைன்னா அந்த விஷயத்தை அப்படிலாம் நடத்தி முடிச்சிருக்க முடியாதுங்க, என்னுடைய மேனேஜ்மெண்ட்டில் தான் இப்படி ஒரு சிறப்பு, என்னுடைய தலைமையின் கீழ் தான் இப்படியான ஒரு வளர்ச்சி என்று அந்த கிரெடிட்டை நம்ம வாங்கிக்கூடாது. நம்மளை படைத்தவனுக்குத்தான் அது போய் சேர வேண்டும் இல்லையா? இப்போ இவர் சொல்றார் இந்த துவா, ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கசீரன் தையிபன் முபாரக்கன் ஃபீஹி என்று ஒரு அறிவிப்பில் இருக்கிறது. வேறொரு அறிவிப்பிலே அலைஹி கமா யுஹிப்பு ரப்புனா வயர்தா சொல்லி முடிச்சிடறார். தொழுகை முடிஞ்சிருச்சுங்க. தொழுகை முடிஞ்சவொன்னு ரசூலுல்லாஹ் எப்பொழுதுமே நார்மலாக திரும்பி உட்கார்ந்து திக்ரு செய்வாங்க. ஆனால் இன்னைக்கு தொழுகை முடிஞ்சவொடனே எல்லாம் முசல்லிகளை பார்த்து, இமாம் முன்னாடி நிற்பாங்க, அவங்கள ஃபாலோ பண்ணி தானே பின்னாடி நின்று தொழுகிறோம். இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய வழக்கம் என்னென்னா, தொழுகை முடிஞ்சவொடனே அப்படியே நேராக ஆப்போசிட் டைரக்ஷனில் திரும்பிடுவாங்க.
தொழக்கூடிய மக்களை நோக்கி திரும்பி உட்காந்துருவாங்க. எதிரும் உட்காந்துருப்பாங்க. இப்போ கேட்டாங்க, உங்களில் யார் தொழுகும்போது புதுசாக இன்னைக்கு ஒரு தஸ்பீ செஞ்சாங்களே யார் அதுன்னு கேட்டாங்க. இப்போ இந்த ரிஃபான்ற சாபி இருக்காங்க, திருப்பதி ஷரீஃபில் இந்த ஹதீஸ் வருது, அபூதாவுதில் வருது. இந்த சாபி அப்படி கப்சிப் ஆகிட்டாங்க. ஐயோ நம்ம தப்பாக சொல்லிட்டோமோ, அல்லாஹ் எதுவும் அறிவிச்சு கொடுத்துட்டானோ, நம்ம செஞ்சது அதிக பிரசங்கித்தனமோ அப்படின்ற மாதிரியான எண்ணத்தில் பதிலே சொல்லலை. ரசூலுல்லாஹ் மறுபடியும் கேட்டாங்க, யாருங்க அப்படி சொன்னது அப்படின்னு கேட்டாங்க. பதிலே இல்லை. 3வது தடவை கேட்டாங்க பாருங்க, பொறுமையாக எந்திரிச்சு இந்த சாபி சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ் நான் தான் சொன்னேன் ரொம்ப பணிவோடு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, நீங்கள் சொன்ன அந்த ஹம்து இருக்குல்ல, புகழ், நீங்கள் சொன்ன அந்த திக்ர் இருக்குல்ல, அதனுடைய நன்மை எப்படி தெரியுமா உங்களுக்கு? அதனுடைய நன்மை என்னன்றது சொல்றதுக்காண்டி தான் உங்களுக்கு நான் கேட்டேன், யார் சொன்னது அப்படின்னு. அதனுடைய நன்மை எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 30க்கும் அதிகமான மலக்குகள் நீங்கள் சொன்ன இந்த திக்ரினுடைய நன்மையை எடுத்து செல்வதற்காக வேண்டி போட்டி போட்டார்கள். அதை அல்லாஹ் எனக்கு காண்பிச்சு கொடுத்தான். நீங்க எல்லாரும் ஒரு தடவை சொல்லிக்கங்க. இந்த காணொலியை பார்க்கும்பொழுது கண்டிப்பா நான் சொல்லித்தரதை திருப்பி நீங்க சொல்லிக்கங்க. ஏன்னா அந்த நன்மை நம்ம கிடைச்சிக்கோம்ல. ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கதீரன் தய்யிபன் ஃபீஹி அல்லது அலைஹி கமா யுஹிப்பு ரப்புனா வயர்தா. அல்லாஹ் அக்பர். இது நமக்கு கிடைத்துவிடும். நம்முடைய இந்த வார்த்தையை அல்வதற்கும் 30 சொச்ச மலக்குகள் வந்திருப்பார்கள், அள்ளி கொண்டு போட்டி போட்டு போயிருப்பார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு தொழுகையிலேயே அல்லாஹ் காண்பிச்சு கொடுத்தான். நீங்க சொன்ன அந்த வார்த்தைக்கு எவ்வளவு பெரிய சக்தி அல்லாட்ட, எவ்வளவு அல்லாவுக்கு இந்த வார்த்தை பிடிச்சு போச்சுன்னா, 30 சொச்ச மலக்குகள் நான் தான் இதனுடைய நன்மையை அல்லாட்ட கொண்டு போவேன், நான் தான் கொண்டு போவேன்னு சொல்லி போட்டி போட்டுக்கிட்டு அவங்க அந்த நன்மையை எடுத்துட்டு போகக்கூடிய காட்சி அல்லாஹ் எனக்கு காமிச்சான். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். சிறந்த திக்ரை நீங்க சொல்லிட்டீங்கன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை ஆசுவாசப்படுத்தினார்கள், ஊக்கப்படுத்தினார்கள், அவருக்கு பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் சொன்னார்கள் என்பதாக ஹதீஸிலே வந்திருக்கிறது. ஆக அன்பு சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, நம்முடைய அன்றாடம் நாம் ஒவ்வொருவரும் சில திக்ருகளை நமக்கென்று வைத்துக் கொள்ள வேண்டும். அது நம்மை பாதுகாக்கும், நமக்கு வரக்கூடிய பெரிய பெரிய ஆபத்துகளை தடுத்து நிப்பாட்டும், நமக்குன்னு இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் அது கொஞ்சம் லேசாக்கி வைக்கும். எனவே தான் நான் சொல்வதுண்டு, வெறுமனே கேட்டுட்டு பார்த்துட்டு இந்த ஸ்க்ரீனை தள்ளி விட்டு அடுத்த வீடியோக்கு போயிடக்கூடாது. சில விஷயங்களை நம்ம உள்வாங்கி நம்முடைய வாழ்க்கையிலே தினசரி அமலிலே அதை நாம் இணைத்து கொள்ள வேண்டும். இணைத்து கொள்கிற பொழுது நிச்சயமாக அதனுடைய பலன் நமக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் என்பதை நான் பல இடங்களில் போகிற சமயத்திலே நண்பர்கள் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். இதற்கு முன்னால் கூட ஸலவாத்தை பற்றி நான் பேசும்பொழுது ஒரு இடத்திலே நான் ஒரு நண்பரை சந்தித்தேன். அவர் என்னிடத்திலே நேரிட்டு சொன்னார், நீங்கள் சொன்னதை போன்று நான் என்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்திருக்கிறேன். ஸலவாத்தின் மூலமாக என்னென்ன பரக்கத்து, என்னென்ன பலன், என்னென்ன பாக்கியம், என்னென்ன மாதிரியான விசாலமான வாழ்வாதாரம், இதெல்லாம் அல்லாஹ் எனக்கு கண்ட காமிச்சிருக்கான் ஹஜ்ரத் அப்படின்னு மகிழ்ச்சியாக அவர் என்னிடத்திலே சொல்லும் பொழுது உள்ளபடியே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மாஷா அல்லாஹ். எனவே அன்பான சகோதரர்களே, இந்த திக்ரை, இந்த ஹம்தை நம்ம அல்ஹம்துலில்லாஹ் சொன்னதும் ஹம்து தான். ஆனால் இந்த ஹம்து இருக்கு அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சமானது. எனவே இதை நீங்கள் உங்களுடைய அன்றாடம் ஓதக்கூடிய திக்ருடைய லிஸ்ட்டில் சேர்த்து வச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு இருந்தால் ஸ்க்ரீனிலே தருகிறோம், இல்லை என்றால் டிஸ்கிரிப்ஷனிலே கொடுக்கிறோம். கட்டாயமாக பார்த்து மனநமிட்டு ஓதி வாருங்கள். வல்ல அல்லாஹ் சிறந்த நற்பலனை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்கட்டுமாக. வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.